உட்காருங்க சித்தி. என்னம்மா அண்ணி ஏன் இப்படி இருக்காங்க புனிதா? அண்ணியால பேசக்கூட முடியலையே. மச்சான காணுங்கிற வருத்தத்துல மரகத ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. அவளை நீங்க எல்லாரும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கங்க. அப்பா அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நீங்க ஒன்னும் வருத்தப்படாதீங்க. மாமாவை கண்டுபிடிக்கதே உங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நினைச்சாலும் கண்டுபிடிச்சிடலாமா? அவங்களால கண்ணு திறந்து பார்க்கவும் முடியல, அவங்களால வாயை திறந்து பேசவும் முடியல. அம்மா மயக்கத்துல இருப்பாங்க அத்தை. நான் இப்பதான் டேப்லெட் கொடுத்துட்டு வந்தேன். என்னம்மா என் அண்ணனை எதுக்குமா கடத்தினாங்க? என் அண்ணன் யாருக்குமே கெடுதல் கூட பண்ணது கிடையாது. அவருக்கு கடத்துற அளவுக்கு அவருக்கு யார் எதுவும் இருக்காங்க? வேண்டாதவங்க யாரும் அப்பாவை கடத்தல அத்தை. எல்லாம் வேண்டவங்க தான் கடத்திருக்காங்க. டேய் மணி, சும்மா சும்மா புனிதாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா. இங்க பாரு, அவதான் மாமாவை கடத்தினா நீ பாத்தியா? மணிகண்டா, நீ புனிதா மேல சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அவதான் எல்லாமுமா இருக்கான்னு நீங்க யாரும் மறந்துடாதீங்க. நல்லா சொல்லுங்க சித்தப்பா. நான் என்ன சொன்னாலும் மாமா கேட்க மாட்டேங்கிறாரு. எதுக்கு எடுத்தாலும் அண்ணியை குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நீ எல்லாம் திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லாமதா. அவ்வளவு நாள் சரவண அப்பா பாத்துக்கிட்டானே, ஏதாவது பிரச்சனை வந்துச்சா? இல்ல அது எப்படி புனிதா போன அன்னைக்கு ஒருத்தன் கொலை பண்ண வந்திருக்கான். சரி அத கூட விடு. நம்ம கிட்ட அப்பாவை கூட்டு வரேன்னு சொன்னாங்க, அவரை கடத்திட்டு போனாங்கன்னு சொல்றாங்க. அத நீங்க வேணா நம்புங்க, நான் நம்ப தயாரா இல்ல. யாரோ எதிரியா அவன் தான் கடத்தினானா? ஹாஸ்பிட்டல் பூந்து கடத்த தெரிஞ்சவனுக்கு ஏன் நம்ம யாரையும் மிரட்டல? எதனால அவன் புனிதா இருக்கும்போது மட்டும் வந்தான்? இதெல்லாம் பார்த்தாலே பக்கா பிளான் மாதிரி தெரியல. ஏங்க நீங்க புனிதா நம்பவே வேணாங்க. நீங்க நம்புறதுக்காக நாங்க எதுவும் செய்யல. அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல. அவங்களே இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்த விசாரிக்கிறதுக்கு வரோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட பேசிக்கோங்க. பேசிக்கலாம். முடிஞ்சா புனிதா மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அவங்கள்ட்ட சொல்லி பாருங்க. மாமா, மணிகண்டன் சொல்றதுல எனக்கு முழுசா உடன்பாடு இல்லைனாலும் அக்கா சொல்றதும் அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்களும் எனக்கே அதிர்ச்சியா இருக்கு மாமா. போலீஸ் வரட்டும் மாமா, அப்புறம் பாத்துக்கலாம். நடந்த உண்மை எதுவா இருந்தாலும் அது எப்படியும் வெளியில தெரியாமலாம் இருக்காது. நம்ம தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாமா? புனிதா, என் அண்ணன் எப்ப வருவாருன்னு தெரியல. எப்படியாவது என் அண்ணன் இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தா போதும். எனக்கு வேற எதுவும் புரியலமா. அவர் எப்படியாவது தேடி திருப்பி கூட்டிட்டு வந்து விட்டுருமா. நாங்களும் அப்பாவை தேடி பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்பா எங்க இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு கிடைச்சிட்டு வரத்த. நீங்க தைரியமா இருங்க. யார் கண்டுபட்டுச்சோ எவ்வளவு சந்தோஷமா இருந்த வீடு இது. இப்போ உங்களுக்குள்ள நடக்கிற சண்டையும் போட்டியும் பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை. ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்களுடைய வளர்ச்சி தான் பெத்தவங்களுக்கு சந்தோஷத்தை தரும். தயவு செஞ்சு கொஞ்சம் பாத்துக்கங்க. இது பாருங்கப்பா, உங்களை விட வயசுல மூத்தவங்க நாங்க உங்க நல்லதுக்காக தான் சொல்லுவோம். எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டோம். மா, முதல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. இப்படி பொதுவா கருத்து சொல்லிட்டு விட்டா அப்புறம் நான் தான் ஏதோ உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு நினைச்சுக்க போறாங்க எல்லாரும். தெய்வான, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு அத்தையே தெரியும். அத்தை சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. அத்தை, நீங்க சொன்னதை நான் கவனத்துல வச்சுக்கிறேன்.
மேடம் சார் வாங்க சார், வாங்க சார், உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க சார். சார், அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா உங்களுக்கு? விசாரிச்சுக்கிட்டு தாம்மா இருக்கோம். நீங்க கமிஷனருக்கு தெரிஞ்சவங்களா? எங்களுக்கு மேலிடத்துல இருந்து ரொம்ப பிரஷர் வந்துகிட்டு தான் இருக்கு. நாங்க எங்க டியூட்டியை யார் தலையீடு இல்லாம செய்யணும்னு நினைக்கிறோம். அதான் நேரா வந்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். சார், புரியுது சார். நீங்க என்ன டீடைல்ஸ் கேட்டாலுமே அது கொடுக்க நாங்க தயாரா தான் சார் இருக்கோம். உங்க அப்பா காணாம போன ஹாஸ்பிட்டல்ல போய் அங்க இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வாங்கிட்டு தான் வந்திருக்கோம். நம்பி சாரை கூட்டு போன ஆம்புலன்ஸ் ஒரு திருட்டு வண்டின்னு முதல் கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லம்மா, நர்ஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டும் டாக்டர் கோட் போட்டுக்கிட்டும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சம்பந்தமே இல்லாத நிறைய பேர் உங்க அப்பாவை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிருக்காங்கன்னு ஃபுட்டேஜை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஐயோ, அவங்க எல்லாருமே யாரு யாருன்னு விசாரிக்க சொல்லியிருக்கோம். எல்லாரும் மாஸ்க் போட்டு முகத்தை மூடி இருக்கிறதுனால அவங்கள கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்குமா. பட் சீக்கிரமா விசாரிச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். சார், அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்ல எப்படி அஜாக்கிரதையா இருப்பாங்க? இருந்திருக்காங்களே சார். இவ்வளவு பேசுறீங்களே, அந்த நேரத்துல பேஷண்ட் பக்கத்துல இல்லாம நீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? சார், எவ்வளவு சீக்கிரம் அப்பாவை கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அவருக்கு உடம்பு முடியாம இருக்கார் சார். நாங்க ஆல்ரெடி உங்க அப்பாவை தேட ஆரம்பிச்சிட்டோம் மேடம். ஆம்புலன்ஸ் எங்க டிராவல் ஆயிருக்குன்னு நாங்க பார்க்க சொல்லியிருக்கோம். எந்த தகவல் தெரிஞ்சாலும் உடனே உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். அப்புறம் உங்க அப்பாவோட போட்டோ இருந்தா ஒண்ணு கொடுங்க மேடம். சார், உங்ககிட்ட நான் கொடுத்தேனே சார். அதை நாங்க ஃபைல் பண்ணிட்டோம் மேடம். இப்போ நான் கேட்கறது பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கறதுக்காக மேடம். இருங்க. சார், விளம்பரம் எதுக்கு சார்? ஏன் சார், என்னாச்சு? சார், இல்ல சார், விளம்பரம்லாம் எதுவும் வேணாம் சார். இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி பத்திரிக்கையில தகவல் கொடுக்கலாம்க்கா. அப்பதான் அப்பாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்கும்க்கா. இல்ல சரவணா, அப்பா காணாம போயிட்டாருன்னு பேப்பர்ல வந்தா அதனால கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. முதல்ல அப்பா காணாம போன விஷயத்த பிரைவேட்டா பாத்துக்க சொல்லிதான் நான் கமிஷனர் கிட்ட பேசியிருக்கேன். பாத்தியாடா சரவணா, விளம்பரம் கொடுத்தா எங்க அவங்க மாட்டிப்பாங்களோன்னு பயத்துல இருக்காங்க. டேய், என்ன சார் சொல்றீங்க? மேடம், விளம்பரம் போடலாமா வேண்டாமான்னு நீங்க பேசிட்டு சொல்லுங்க. போடலாம்னா ஒரு போட்டோவை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. மத்ததை நாங்க பாத்துக்கிறோம். சரி, வர மேடம். ஓகே சார்.